ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:13. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3 காரியம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். நீதியை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், மகிமையை தருகிறார். ஹல்லேலூயா. என் நீதி, என் ரட்சிப்பு, என் மகிமை என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய நீதி, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மகிமை. இந்த உலகத்தில் நீதி என்று சொன்னால் தேவன் ஒருவரே நீதிபரர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்த அந்த ஏரோது கூட இந்த நீதிமானத்தில் ஒரு குறைய கூட நான் கண்டுபிடிக்க முடியல. இந்த நீதிமான நீங்க விடுதலை பண்ணிருங்க, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் காரணம் கிடையாது, நான் என் கைகளை கழுவுகிறேன், இந்த இரத்த பழி என் மேலும் என் சந்ததி மேலும் வரக்கூடாது. ஏன்னா யூதர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அந்த நீதிமானாகிய ஆண்டவர் இயேசுவை, நீதிபரராகிய ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் ஒருவர் தான் நீதிபதி, அவர்தான் நீதிபரர், நீதிக்கு உரியவர். அந்த நீதி உள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் இந்த உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னான், அவர் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார். நாம் பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிள்ளை எப்படி நீதிமானாய் மாறுகிறான், இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். நாம பிறப்பிலேயே எப்படிப்பட்டவங்கன்னா பாவியான மனுஷர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். நாம் பாவிகள், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். நாம் பிறப்பால் பாவத்தில் பிறந்தவர்கள், ஆனால் அவர் பிறப்பால் பரிசுத்தத்தில், பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது ஒரு கன்னிகையின் வயிற்றிலே இயேசு பிறந்தார். அவருக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவர் அவ்வளோ உயரமான உன்னதத்தில் இருக்கிறவர். ஆனா நமக்காக மண்ணில வந்து பிறந்தார். அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். ஆனா நாமளோ பாவிகளும் பரதேசிகளும் அக்கிரம அநியாயங்கள் நிறைந்தவர்களுமா இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது, நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தும்படிக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காக. பழைய ஏற்பட்ட காலத்திலே நீதியாய் வாழாத எல்லாருக்கும் தண்டனை, நீதிமானாய் வாழாத எல்லாருக்கும் அழிவு, மரணம். எப்படி என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா ஒருத்தர் மட்டும் ஆண்டவருடைய கண்களில் நீதிமானாக காணப்பட்டார். அதனால நோவாவை காப்பாற்றினார். நோவாவின் நிமித்தம் நோவாவுடைய குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார். ஆனால் வேற யாருக்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கல. ஏன் தெரியுமா? ஒருவருக்கும் கொஞ்சம் கூட நீதி இல்லை. அவங்க நீதியை செய்யல. அவங்க புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், இப்படிதான் இந்த உலகமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்துல அப்படிதான் செய்தாங்க. அவங்க பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்து குடித்து வெறித்து அப்படி காணப்பட்டாங்க. இந்த காலத்துல அதே பாவம் தான் ஓடிக்கொண்டிருக்குது. அதனால தேவன் அக்கினியினாலே இந்த உலகத்தை அழிக்க போகிறார். அந்த நாட்களிலே தண்ணீரினாலே எப்படி தேவன் உலகத்தை அழித்தாரோ, ஏன்னா அவங்க கிட்ட நீதி இல்லாததுனால தேவன் அழித்தார். அதனாலதான் ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசும் பொழுது, நான் சோதேம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்துல, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். ஆபிரகாம் யாரை மனதிலே வைத்துக் கொண்டு இதெல்லாம் சொன்னார்? லோத்தை மனதிலே வைத்துக் கொண்டு, ஐயோ என் சகோதரன் லோத் அங்கே இருக்கிறானே, அந்த லோத்து அழிந்து போய்விடக் கூடாது, லோத்து மரித்து போய்விடக் அதற்காக தேவனை நோக்கி, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. தேவன் துன்மார்க்கனையும் நீதிமானையும் துன்மார்க்கனை சங்கரிப்பது போல நீதிமானை சங்கரிக்க கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய். நிறைய நேரத்தில் இது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். உபவாசித்து ஜெபித்து தேவனுக்காய் உழைக்கிற, தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகள், அவங்களுக்கு கிடைக்கிற அதே நன்மை ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, தேவனை சரியா தேடாம, சும்மா தூங்கி சாப்பிட்டு தூங்கி எழும்புறவங்களுக்கும் கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றோம், நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உபவாசம் எடுக்கிறோம், நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு தேவனை தேடுறோம், நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது, அது பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமே செய்யலையே, இவங்களுக்கும் நமக்கு சமமா இப்படி ஆசீர்வாதம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நாம் சோர்ந்து போவது உண்டு. ஆனா அததான் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அவர் சமமாக நடத்தினாலோ நடத்தாவிட்டாலோ கடைசியில நீதி செய்வார். ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த துணி என்ன செய்வாங்க? தூக்கி போட்டுருவாங்க. ஒரு தடவை அதை தொடச்சிட்டு அதை வேஸ்ட்ன்னு சொல்லி தூக்கி போடுவாங்க. அது போலதான் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. இப்படிப்பட்ட அழுக்கான கந்தை நிறைந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரன் வெளியில போய், இளைய குமாரன் வெளியில போய் தன் தகப்பன் கிட்ட இருந்து பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு, அவனுக்கு ஒரு கட்டத்துல வயிற்றுக்கு ஆகாரம் கூட கிடைக்கல, பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் தான் புத்தி தெளிந்தது. ஐயோ, நம்முடைய தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்க கூட என்ன செய்யறாங்க? திருப்தியா சாப்பிடுறாங்களே, அப்ப நான் இங்க கஷ்டப்படுறேனே, ஒண்ணு செய்வேன், என் தகப்பனிடத்துல போவேன், அவர்கிட்ட போய் கேட்பேன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னித்து உடைய வேலைக்காரர்ல ஒருவராக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லதான் நான் போறேன்னு சொல்லி போகும் பொழுதே
தகப்பன் தூரத்தில் அவனை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தமிட்டு, இவன் மரித்து போனான், இவன் திரும்பி கிடைச்சிட்டான், இவனுடைய அழுக்கான வஸ்திரங்களை மாற்றுங்க, இவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுங்க, கால்களுக்கு பாதரட்சியை கொடுங்க, கைக்கு முத்திர மோதிரத்தை கொடுங்க. தகப்பனுடைய அன்பு, மீண்டும் இழந்து போன அந்த அதிகாரம், மோதிரம்னு சொன்னா அதிகாரம், நல்ல உயர்ந்த வஸ்திரம், அது நீதிமானுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அவன் எவ்வளோ துரோகியாக, எவ்வளோ பாவியாக, எவ்வளோ அக்கிரம அநியாயக்காரனாக அவன் வாழ்ந்திருந்தாலும் அதையெல்லாம் தகப்பன் மன்னித்து மீண்டும் அந்த வஸ்திரம், அவன் ஒரு காலத்துல எப்படி பரிசுத்தவானாய் வாழ்ந்தான், ஒரு காலத்துல எப்படி நீதிமானாய் வாழ்ந்தான், ஒரு காலத்துல ஒரு உயர்ந்த மனிதனாய் எப்படி வாழ்ந்தானோ அது போல மீண்டும் அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி, கால்களுக்கு பாதரட்சியை உடுத்தி அழகு பார்க்கிற அந்த தகப்பனை போலதான் நம்முடைய அப்பா இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி, நம்மளை சுத்திகரித்து, நம்முடைய அழுக்கான நீதியை தூக்கி போட்டு, வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தார். சாத்தான் அங்கே அருகிலே நின்று யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்த பொழுது அப்படியே நிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனா தகப்பன் இயேசு நம்ம மேல அன்புள்ளவர், நம்மை மாற்றுகிற தேவன், தேவாதி தேவன் மனம் இறங்கி அந்த யோசுவாவுக்கு என்ன செய்தார் தெரியுமா? அங்க நின்றவர்களிடத்துல இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுங்க, பாகைய மாற்றுங்க. ஏன்னா அதை போட்டுட்டு இருக்கிறதுனால தான் சாத்தா என்ன பண்றான்? குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறான். நம்முடைய பழைய வாழ்க்கைய சாத்தா வச்சு 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 நம்மள குற்றம் சாட்ட பாப்பான். அதுதான் நம்முடைய நீதி, பழைய ஜீவியம், அதெல்லாம் அழுக்கான கந்தை. ஆனா ஆண்டவர் அவர்கிட்ட வந்த பொழுது நம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நாம் அவரோடு கூட வாழும் பொழுது நமக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்து, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படியாக தேவன் நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதனால நாம நீதிமானாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தகப்பனாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு அவரிடத்துல அந்த விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை அங்க நிறுத்துறாங்க. இவள் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள். எல்லாரும் கையில கல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா மோசே சொல்லி இருக்கிறார், அப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் இயேசு அவங்களுடைய நீதி எல்லாம் சொல்றார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை அடிக்க கடவன். அவங்க நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா போயிருச்சு. அது மட்டும் இல்ல, அவங்கள பத்தி அவர் எழுதுறாரு எல்லாம். ஐயோ என்ன பத்தி சொல்றாரு, என்ன பத்தி எல்லாம் கல்ல கீழே போட்டு ஓடியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. மற்றவங்களை குற்றம் சாட்டுறவங்க, மற்றவங்களை பாவி என்று நியாயம் இருக்கிறவங்க, அவங்களும் பாவிதான். ஆனா இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் நீதிபதி, நீதிமான். ஆனா அவர் கேட்டாரு, யாருமே உன்னை கல் எறியலையா? உன்னை யாருமே உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? இல்ல. சரி மகளை, இனிமே பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், இனிமே நீ பாவம் செய்யாதன்னு மன்னிச்சு ஒரு பாவியை பரிசுத்தவாட்டியா மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜீவன் கொடுத்தார், பாவ மன்னிப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை கண்ணீரினாலே கழுவி, அவருடைய பாதத்தை தன் தலை முடியினாலே துடைத்து பாதத்தை முத்தம் செய்த அந்த ஸ்திரீயுடைய பாவங்கள், அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பாவத்தை மன்னித்து நீதிபதியாக நீதிமான்களாக மாற்றக்கூடிய ஒருவர் உண்டான அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம், சமமா இருக்காதீங்க, சமமா நடத்தாதீங்க. தொடர்ந்து அந்த அதிகாரத்துல பார்த்தா லோத்துக்காக விண்ணப்பம் செய்யறார். 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரா? 45, 40, 30, 20, 10
அது போல குறைச்சு வர்றாரு. 10 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி தேவன் உறுதி கொடுக்கிறார். அதன் பிறகு இவர் பார்த்தார் ஆபிரகாம், இனிமே நம்ம சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது, இனிமே நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி அவர் நிறுத்திட்டார். அதுக்கு மேல வாயை திறக்க முடியல. தேவனும் அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா அந்த ஆபிரகாம் இத்தனை முறை சொன்னானே, இந்த ஆபிரகாம் ஒரு ஒரு நீதிமான் சொன்னானே, ஒரு பரிசுத்தவான் சொன்னானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த ஆபிரகாமுடைய ரெக்கமெண்டேஷனுக்காக லோத்தை அவனுடைய குடும்பத்தை கையை பிடிச்சு சோதேம் குமார பட்டணத்தை அழிக்கும் பொழுது வெளியில கூட்டு வந்து விட்டு திரும்பி பார்க்காம ஓடி போன்னு சொல்லி அவர் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் நீதிமானா இருந்தா, நாம் தேவ பிள்ளைகளா இருந்தா, நம்ம ரெக்கமெண்டேஷனை கூட ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ரட்சியும், அந்த குடும்பத்தை காப்பாத்தும், அவங்கள சுகமாக்கும், அவங்கள விடுதலையாக்கும். ஐயோ, என் பிள்ளை கேட்டாச்சே, ஐயா இந்த பரிசுத்தவான் இந்த நீதிமான் கேட்டதுனால நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு சொல்லலைனாலும் சரி, அவங்க கேட்டதுக்காகவாவது விடுதலையாக்கலாம், சுகத்தை தரலாம், அற்புதம் செய்யலாம்னு சொல்லி தேவன் செய்வார். அதுதான் நீதிமான்களுடைய வாழ்க்கை. நீதிமான்களுடைய வாழ்க்கை என்று சொன்னா ஏதோ செல்வத்திலே வாழ்வது அல்ல. நாம் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கலாம், கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருக்கலாம். என வேதம் சொல்லுகிறது 34 சங்கீதம் 17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நாம் நீதிமானா இருக்கிறதுல இதுதான் நன்மை. நாம ஏழையா இருந்தாலும் தரித்திரரா இருந்தாலும் நாம கூப்பிட்டா கர்த்தர் கேட்டுருவார். கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அதுதான் நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். எந்த உபத்திரவமும் நம்ம கிட்ட நிற்க முடியாது. ஏன்னா நம்ம தேவனை கூப்பிட்டுருவோம், கூப்பிட்ட உடனே உபத்திரவம் ஓடி போயிடும். ஐயோ, இவங்க தேவனை கூப்பிடுறாங்க, அவர் வந்தா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உபத்திரவம் ஓடியே போயிடும் இயேசுவின் நாமத்தினால. அதனால உபத்திரவம் வருதா, நீங்க நீதிமானா தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எல்லா உபத்திரவத்தையும் நீங்களாக்கி, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அவர் அப்படிதான் செய்வார். அதனாலதான் உபாகமத்துல பார்க்கிறோம், அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். 9 அதிகாரம் 5 உங்களுடைய நீதினால நான் இந்த தேசத்தை உங்களுக்கு தரல. அதை வாசிக்க, உபாகமம் 9 அதிகாரம் 5 உன் நீதியின் நிமித்தம், உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிக்கவில்லை. நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அவர்கள் ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் என் பிதாக்களுக்கு உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். நம்முடைய நீதி அல்ல. அதே நேரத்தில் அவங்களுடைய ஆகாமியம், சத்துருக்கள் செஞ்ச தப்புனால அவங்கள துரத்துறாரு. நாம என்ன நினைக்கிறோம்? ஓ, நம்ம பெரிய பரிசுத்தவான், நாம பெரிய நீதிமான், அதனால தேவன் அவங்கள துரத்துறாரு, அதனால நமக்கு ஜெயம் கிடைக்குது. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள தேசத்தை விட்டு துரத்துறாரு. நம்முடைய நீதினால அவங்கள துரத்தல, அவங்களுடைய ஆகாமியத்தினால அவங்கள துரத்துறாரு. அப்ப தேசத்தை எதனால தராரு? அந்த பரிசுத்தவான் ஆபிரகாம், அந்த பரிசுத்தவான் ஈசாக்கு அவங்க கிட்ட உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? அதனாலதான் தேசத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார்.
இன்னைக்கு நாம் நீதிமானா இருந்தா, நாம் பரிசுத்தவானா இருந்தா, நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்கு தேசத்தை கொடுப்பார். நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவானா இருந்தா அவங்களோட உடன்படிக்கை பண்ணி தேசத்தை நம்ம கையில கொடுப்பார். இதுதான் விஷயம். மற்றபடி நம்முடைய நீதியினாலே அவர் கொடுக்கவில்லை, எல்லாம் அவருடைய நீதிதான். ஹல்லேலூயா. அப்போ என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. அப்ப நம்ம நீதி செல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். இப்போ நீங்க ஒரு பழைய ஒரு சைக்கிள் வச்சிருக்கீங்க, அது ஓட மாட்டேனுது. சரி, உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்று ஒருத்தர் வச்சிருக்காங்க, அது ஓட மாட்டேனுது. வச்சு வச்சு பாக்குறாங்க. புதுசா ஒரு வண்டியை வாங்கிட்டு வந்து அங்க நிறுத்தினா எப்படி இருக்கும்? புதுசா. அது போல நம்முடைய அந்த ஓட்ட சைக்கிள் அது ஓடல, உடஞ்சி போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா ஆண்டவர் புதுசா ஒரு வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி, இந்தாப்பா இதை யூஸ் பண்ணு, என் வண்டியை யூஸ் பண்ணு அப்படின்றது மாதிரிதான் நம்முடைய நீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். அது கிட்ட நிக்குது. இத பார்த்த உடனே சத்ருவால ஒண்ணு செய்ய முடியல. நம்ம நீதியை வச்சு நம்மள கவுக்கலான்னு பார்த்தான். ஏன்னா நம்ம நீதி ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய நீதியை பார்த்த உடனே ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு அவருடைய நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். இரண்டாவது, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அநேகர் ஐயோ இந்த காரியம் நடக்காதா, போன வருஷத்துல தான் நடக்கல, இந்த வருஷமாவது நடக்காதா என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், தாமதிப்பதில்லை. இனி தாமதம் இல்ல. ஹல்லேலூயா. உடனே உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. நீங்க விசுவாசித்தீங்களா? நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும், சீயோன்ல ரட்சிப்பை செய்கிறார். சீயோன்னா சபைக்கு ரட்சிப்பு, சபைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பு. நமக்கு அவர் ரட்சிப்பு அவர் தருகிறார், அதை சமீபிக்க பண்ணுகிறார். ஏன்னா தேவ தூதன் அவர் பிறக்கும் பொழுதே அவரை குறித்து சொல்றார். அவர் பேர் இம்மானுவேல். அவர் ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். அதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு பட்ட பெயர், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதுதான் இயேசுடைய அவருடைய குணாதிசயம், அவருடைய தொழில், அவருடைய வேலை, பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னா என்ன செய்வாரு? நம்ம பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனா ஆண்டவர் இயேசுவை குறித்து என்ன செஞ்சாங்கன்னா, மத்தேயு 27 அதிகாரம் 41 42 இருந்து அப்படியே வாசித்தீங்கன்னா, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். எப்படியெல்லாம் இயேசுவை கேலி பண்ணாங்க. மற்றவர்களை ரட்சித்தா தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. அப்படி திராணி இல்லாம ஆண்டவர் இயேசு சிலுவையில மரிச்சாரு? நம்மை ரட்சிப்பதற்காக அவர் சிலுவையில மரிச்சார். அவங்க பேச்சை கேட்டு என்ன போய் திராணி இல்லைன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி சிலுவையில இருந்து இறங்கி வந்திருந்தா, அவர் மரிக்காம இருந்திருந்தா, நாமெல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கவே முடியாது. நம்மை ரட்சிக்க, நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க அவர் சிலுவையிலே தொங்கினார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். எப்படி எல்லாம் இயேசுவை நிந்திச்சாங்க தெரியுங்களா? அவர் சிலுவையில மாட்டிக்கிட்டாரு, சிலுவையில மரிக்க போறாரு, இவரை ரட்சிக்க ஆள் இல்லையா?
அவர் என்னென்ன சொன்னாங்க, நீ யூதருடைய ராஜாவா, நீ ராஜாவா இருந்தா இப்போ இறங்கி வா, அப்ப நாங்க உன்னை விசுவாசிக்கிறோம். உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள உனக்கு திராணி இல்லையா? மற்றவங்களை எல்லாம் ரட்சித்தியே. உலகம் அப்படித்தான் கேட்கும், நம்மை பார்த்து அப்படிதான் கேட்கும். அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியே, உனக்கு ஜெபம் பண்ணலையா? அவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணியே, உனக்கு என்ன? இயேசு அப்படிதான் கேட்டாங்க. நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னியே, கேக்குறாங்க. தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே அப்படின்னே சொல்றாங்க. அவர் இவன் மேல் பிரியமா இருந்தா டெஸ்ட் பண்றாங்க. அப்ப தேவன் இவர் மேல பிரியமா இருக்கிறாரா இல்லையா? அப்படி பிரியமா இருந்தா ரட்சிப்பாரு. எவ்வளவு அபாண்டமான வார்த்தை. ஆனா இயேசு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இன்னும் கேட்டா 44 வசனத்துல அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர், கல்லர்கள் எல்லாரும் அவரை நிந்தித்தாங்க. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லும் பொழுது, ஓஹோ எலியாவை கூப்பிடுறாரோ அப்படின்றாங்க. எலியா வந்து ரட்சிப்பான பார்ப்போம். இப்படியெல்லாம் ஆண்டவர் பரியாசம் பண்ணாங்க. இயேசு இப்படியெல்லாம் பாடுபட்டுதான், அதனால்தான் அவர் சொன்னார் மார்க் 8:35, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். 36 வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்முடைய ஜீவன் நஷ்டமாச்சனா நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. என்னதான் நீங்க 100 சவரன் நகையை நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் லாபம் ஒண்ணும் இல்லை. நிலங்கள் வாங்கி வச்சிருந்தாலும், சொத்துகள் வாங்கி வச்சிருந்தாலும் லாபம் இல்லை. அப்ப ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்த கூடாது. நம்முடைய ஜீவன் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்று தேவன் இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த திட்டத்தின் கீழே. ஹல்லேலூயா. இந்த திட்டத்துல, அதாவது அரசாங்கம் சில திட்டங்கள் போடுது இல்லையா, அது போல தேவனும் இன்னைக்கு அவருடைய வார்த்தையின்படி என்னுடைய ரட்சிப்பை சமீபிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் அந்த திட்டத்தின்படி உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்கலாம் இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான இந்த திட்டத்துல இணைக்கப்பட்டு அவரெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. என்ன ரட்சிப்பை சமீபிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால ரட்சிப்பு என்பது அவருடையது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல சரீர ரட்சிப்பு. பேதுரும் யோவானும் அங்கே நடந்து போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க அலங்காரமான ஒரு வாசல் இருக்கிறது. அங்கே பிறவிலேயே முடவனாக பிறந்த ஒரு மனுஷன் அந்த அலங்கார வாசல்ல அங்க இருக்கிறான். அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு யோவானும் பண்ணின அந்த பிரசங்கத்தை அவன் உற்று பார்க்கிறான், உற்று கேட்கிறான். கேட்ட உடனே அவனை நோக்கி பார்த்து அவனை அப்படியே அவனை கையை பிடிச்சு இழுத்து விட்டாங்க. துள்ளி எழுந்து நடந்தான், குதிச்சு தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. சரீர பிரகாரமான ரட்சிப்பையும் தேவன் தராரு. உங்க சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் இன்னைக்கு அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆத்மா ரட்சிக்கப்படும், சரீரம் ரட்சிக்கப்படும், ஆவி ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிக்கப்படும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய ரட்சிப்பை குறித்து, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் அவருடைய ஜெபம் என்ன? தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் யார் ரட்சிக்கப்படுவாங்க, எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, இது எல்லாம் இங்கே
சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. வாயினாலே அறிக்கை செய்யணும், இருதயத்துல விசுவாசிக்கணும். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அத வாயினால சொல்லுங்க, இருதயத்துல விசுவாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை வாயினால அறிக்கையிடுங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்துல விசுவாசிங்க. அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. அப்படி ரட்சிக்கப்பட வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். எல்லாருக்கும் பரலோகம். ஏன்னா இயேசுவை நம்ம தொழுது கொள்ள ஆராதிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பரலோகம், நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு, நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பு, நம்ம எல்லாருக்கும் நீதி, நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு, நம்ம எல்லாருக்கும் அடுத்தது என்ன? மகிமை. முதல் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும். 3வது, இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். மகிமை. ஹல்லேலூயா. மகிமை என்ன? மகிமைன்னா ஒரு மனுஷன், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அவங்க உடுத்தி இருக்கிற வஸ்திரத்துல கூட ஒரு மகிமை இருக்கு. நம்ம சபையில நிறைய பேர் துணியை பத்தி படிச்சவங்கலாம் இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்து நீங்க போட்டிருக்கிற துணி எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு விலைன்னு கூட சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்ப அந்த வஸ்திரத்தை வச்சு, ஓ இது இவ்வளவு ரேட்டா அப்படின்னு கணக்கு பண்றவங்கலாம் இருக்காங்க. அப்போ ஒரு உடுத்துற வஸ்திரத்தை வச்சு ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு மகிமை. அப்போ நாம இப்ப எல்லாரும் வெள்ளை போட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் பார்த்த உடனே நம்ம பரிசுத்தவான்ன்ற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம வெள்ளை போட்டிருக்கிறோம். ஆனா வேற இடத்துல போனா கலர் போட்டு போவோம். அப்ப நம்ம பாவியா? இல்ல. வெள்ளை போட்டாலும் கலர் போட்டாலும் இருதயம் பரிசுத்தமா இருந்தா நம்ம பரிசுத்தவான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்துல நம்ம ஆசைப்பட்டு எல்லாரும் வெள்ளைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது யாரும் கட்டாயம் கிடையாது, விருப்பப்பட்டவங்க வெள்ளை போடுறாங்க. அப்போ அது ஒரு மகிமையா இருக்கும் என்று சொன்னா, ஒரு வஸ்திரம் ஒரு மகிமையா இருக்குன்னு சொன்னா, ஒரு சிலர் போட்டிருக்கிற அந்த நேத்து நாங்க ஒரு ஊருக்கு போயிருந்தோம். என்னுடைய ஒய்ஃப் நானும் கார்ல போயிட்டு இருக்கிறோம். பக்கத்துல ஒரு அம்மா, ஒரு தடி அம்மா, ஒரு மோட்டார் சைக்கிள்ல அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறாங்க. எங்க ஒய்ஃப் அவங்கள பார்த்து, ஐயோ இவ்வளவு தடி செயினை இவங்க எப்படி சுமக்குறாங்க? ஏன்னா அந்த சைட்ல எல்லாம் தடி தடியா போடுவாங்க. இந்த அம்மா இவ்வளவு தடி செயினை போட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அவ்வளவு தடி செயின் கிலோ கணக்குல இருக்கும். அந்த தென் மாவட்டங்கள் எல்லாம் கிலோ கணக்குல போடுவாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு அப்போ கழுத்திலேயே இவ்வளவு இருக்குன்னா அப்ப வீட்டுல எவ்வளவு இருக்கும் அப்படி நிறைய பேர் கணக்கு போடுவாங்க. அப்ப இவங்க கழுத்துல போட்டதை வச்சு இவங்க அட்ரஸ் பின்னாலேயே வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? திருடன் இவங்க கழுத்திலேயே இவ்வளவு போட்டிருக்காங்களே, அப்ப வீட்டுல எவ்வளவு இருக்கும்னு தேடி வந்துடக்கூடாது. அப்போ அளவா நம்ம இருந்துட்டா ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ அந்த ஒரு நகை, அந்த ஒரு தங்கம் அவங்க எவ்வளவு பணக்காரங்கன்றத போல காட்டுது இல்லையா?
அது ஒரு மகிமை. அப்போ இந்த உலக பொருட்கள் ஒரு மகிமையை நமக்கு கொண்டு வரும் என்று சொன்னா, நம்முடைய ஆண்டவரே நம்மளை மகிமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை தேவன் மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் சொல்லி அவர் மகிமைப்படுத்தினார். தேவன் அவரோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்கள் மூலமாக இயேசுவை மகிமைப்படுத்தினார். குருடர்கள் பார்வையடையும், சப்பானிகள் நடக்கும், முடவர்கள் நடக்கும், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகவும் உதவி செய்தார், அற்புதம் செய்தார். அப்போ இதெல்லாம் இயேசுக்கு மகிமையை கொண்டு வந்தது. இயேசு தேவனுக்கு மகிமையை செலுத்தினார். அப்போ மகிமை என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான மகிமை இருக்கு, தேவனுக்கு உரிய மகிமை இருக்கு. உலக பிரகாரமான மகிமை இந்த உலகத்தினுடைய பொருட்களை வச்சு, நம்ம உடுத்துற வஸ்திரங்கள், நாம போட்டிருக்கிற நகைகள், நம்ம வருகிற வாகனம், வண்டிகள், இதை வச்சு ஜனங்க கணக்கு போடுறது, அது ஒரு வகையான மகிமை. நம்ம தங்கி இருக்கிற வீடு, இதெல்லாம் மனுஷருடைய மகிமையை காட்டுகிறது. ஆனா பரலோக மகிமை அப்படி கிடையாது. பரலோக மகிமை என்பது, உதாரணத்துக்கு நாம ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம், ஆனா நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை. நீங்க ஜெபம் பண்ணா பேய்கள் ஓடுது, நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, நீங்க ஜெபம் பண்ணா வியாதிகள் சுகம் ஆகுது. அது ஒரு மகிமை. அதுதான் உண்மையான தேவ மகிமை. உங்க முகத்துல ஒரு தேவ சாயல் இருக்கு, அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. உங்க மூலமா தேவன் அற்புதங்களை செய்யறாரு, அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. அப்போ அந்த மகிமையை தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதாவது தேவனை, நம்ம தேவனோட ஐக்கியமா இருந்தா, கனெக்டடா இருந்தா அந்த மகிமை நமக்கு கிடைக்கும். நான் இந்த சின்ன வயசுல இருந்தே வேதாம கல்லூரியெல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவரோடு கனெக்டடா இருக்கணும்னு சொல்லி நான் அப்படியே ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். யாராவது பேய் பிடிச்சவங்க பக்கத்துல உட்கார்ந்தா கூட பேய் பறந்து ஓடும். அப்படிப்பட்ட அந்த மகிமை. அப்போ பாருங்க, நம்மோடு கூட ஆண்டவர் இருந்தா, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணா, பிசாசுகள் ஓடும், வியாதிகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும், நம்மள வந்து தட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மகிமையாய் தேவன் நம்ம எல்லாருக்கும் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே, யாத்திரம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி அங்க சொன்ன பொழுது, கர்த்தரே மகிமையாய் வந்து அந்த மலையின் மேல வந்து தங்கினார். அவங்க எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை காண்றாங்க. கர்த்தர் அவங்களோடு பேசுறது அவங்களால தாங்க முடியல. கர்த்தர் எங்க கிட்ட பேச வேண்டாம், மோசேயே எங்க கிட்ட பேச சொல்லுங்க. மோசேவுடைய மகிமையை பார்த்தா மோசேவுடைய முகத்தை பார்க்க முடியல. மோசே, உங்க முகத்தை மூடிக்கொள்ளுங்க, முக்காடு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றாங்க. அப்படி தேவன் ஒரு மனிதனை மகிமைப்படுத்தினார். இஸ்ரவேலரை அவர் எப்படி மகிமைப்படுத்தினார்? பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்லி இஸ்ரவேலருக்கு எப்படி மகிமை கொடுத்தார் என்று சொன்னா, இஸ்ரவேலர் செங்கடலை கடக்க உதவி செய்தார். ஆனா பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவங்க பின்னாலேயே கடக்க வந்தாங்க. பார்வோனுடைய ரதங்கள், குதிரை வீரர்கள் எல்லாரும் பின்னால வராங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கரை சேர்றாங்க. இவங்க உடைய ரதங்களாலும் பார்வோனுடைய இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னாரே. எப்படி மகிமைப்பட்டார்? தண்ணி அவங்களை அப்படியே அடிச்சு அவங்களை அப்படியே மூழ்கடிச்சது. அப்ப அதெல்லாம் மூழ்கக்கூடியது. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மூழ்கக்கூடியது, எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானதுன்னு சொல்லி, தேவ ஜனங்கள் என்னைக்கும் வாழ்வாங்கன்னு சொல்லி தேவ ஜனத்தை கரை சேர்க்க உதவி செய்தார். பார்வோனுடைய சேனை தண்ணியில அழிய உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை பற்றி கொண்டா நாம் கரை சேர்வோம், பரலோகம் சேருவோம். அதனால இந்த உலகத்தை பற்றியோ, இந்த உலக பொருட்களை பற்றியோ, ரதங்களை குறித்தோ, குதிரைகளை குறித்தோ நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாம் அழியும்.
ஆனா தேவன் ஒருவர் தான் நமக்கு மகிமையா இருக்கிறார். அவர் ஒருவர் இருந்தா நமக்கு போதும். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் நமக்கு அவருடைய நீதியை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மகிமையை நாம் கட்டளையிட முடியாது. நாம் அவரை நோக்கி கேட்போம். அப்பா எங்கள் பிதாவே, உம்முடைய நீதி ஆண்டவரே எங்களுக்கு சமீபிக்க பண்ணுகிறேன் என்று சொன்னீரே, உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய மகிமையை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே. எங்களுக்கு உம்முடைய நீதி வேணும், எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பு வேணும், எங்களுக்கு உம்முடைய மகிமை வேணும். நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். வந்த தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரும் சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென்.